லேவியராகமம் அதிகாரம் 6. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. குற்ற நிவாரண பலி. 2. சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம். 3. போஜன பலியின் பிரமாணம். 4. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் செலுத்த வேண்டிய படைப்பு. 5. பாவ நிவாரண பலியின் பிரமாணம். 1. குற்ற நிவாரண பலி. இந்த அதிகாரத்தின் 1 முதல் 7 வரையிலான வசனங்கள் குற்ற நிவாரண பலியின் பிற பிரமாணங்களை விளக்குகிறது. இந்த குற்ற நிவாரண பலியின் பிரமாணமானது ஏற்கனவே 5வது அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இது அதனுடைய தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. நாம் ஏற்கனவே தியானித்திருந்தபடி குற்ற நிவாரண பலியானது பாவ நிவாரண பலியிலிருந்து வேறுபட்டது. இந்த குற்ற நிவாரண பலியில் செய்த தவறிற்கான அபராதம் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். இந்த முதல் 7 வசனங்களில் 4 விதமான தவறாய் சம்பாதிக்கப்பட்ட ஆஸ்தியை குறித்ததான விளக்கம் உள்ளது. தன் வசமாய் ஒப்புவிக்கப்பட்டுள்ள பொருளை ஏமாற்றி வைத்து கொள்ளுதல். 2வது, கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றி சம்பாதித்தல். 3வதாக, ஏதோ ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு சம்பாதித்தல். 4வதாக, காணாமல் போன ஒன்றை கண்டடைந்தும் அதை திருப்பிக் கொடுக்காமல் தானே மறைத்து வைத்து கொள்ளுதல். ஆகிய இவை 4ம் கர்த்தருடைய சமூகத்தில் அநியாயமான குற்றமாக கருதப்படுகிறது. இவ்வாறு பொய்யாய் சம்பாதித்த ஆஸ்தியின் குற்றத்தை ஒருவன் உணரும்போது குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். அது 2 விதமாக செலுத்தப்பட வேண்டும். 1, அவன் எந்த அளவு ஏமாற்றினானோ அந்த அளவுக்கு ஈடான வெள்ளாட்டுக்கடா, பழுதற்ற ஆட்டுக்கடா குற்ற நிவாரண பலியாக பலி செலுத்தப்பட வேண்டும். 2வது, அவன் ஏமாற்றி சம்பாதித்த பணத்தோடு 5ல் 1 பங்கை கூட்டி திருப்பி செலுத்த வேண்டும். அதாவது ஏற்கனவே விளக்கப்பட்டிருந்தபடி 100 ரூபாய் நாம் அநியாயமாய் எடுத்து கொண்டோமானால் அந்த 100 ரூபாயின் 5ல் 1 பங்கான 20 ரூபாயையும் சேர்த்து 120 ரூபாயாக நாம் யாரை ஏமாற்றினோமோ அவரிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். 2வதாக, குற்ற நிவாரண பலிக்காக அந்த 100 ரூபாய்க்கு சரியான ஒரு ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட வேண்டும். இவைகளே குற்ற நிவாரண பலியின் முறைமையாகும். 2. சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம். இந்த அதிகாரத்தின் 8 முதல் 13 வரையிலான வசனங்கள் சர்வாங்க தகன பலிக்குரிய பிற பிரமாணங்களை விளக்குகிறது. இதை குறித்ததான விரிவான விளக்கம் இந்த புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எவைகள் சர்வாங்க தகன பலிக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பவைகளை முதல் அதிகாரம் விளக்குகிறது. இந்த அதிகாரமானது எப்படி தகனம் செய்ய வேண்டும், தகனிக்கப்பட்ட பின் உள்ள சாம்பலை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை குறித்ததான பிரமாணத்தை விளக்குகிறது. சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்கால பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். காலைதோறும் அதில் கட்டைகளை ஆசாரியன் போட வேண்டும். சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க வேண்டும். நமக்கு தெரிந்திருக்கிறபடி சர்வாங்க தகன பலியில் முழு அங்கமும் ஒரு பலியின் முழு அங்கமும் தகனிக்கப்படும். ஆனால் சமாதான பலியில் கொழுப்பு மாத்திரமே தகனிக்கப்படும். எனவே சமாதான பலியின் கொழுப்பை இந்த சர்வாங்க தகன பலியோடு சேர்த்து தகனிக்க வேண்டும். பின்னர் ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு அக்கினியினால் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை பலிபீடத்து பக்கத்தில் கொட்ட வேண்டும். வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட வேண்டும். இதுவே சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டிய விதமும் செலுத்தப்பட்ட பின் அந்த சாம்பலை எடுத்து பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கொட்ட வேண்டிய பிரமாணமும் ஆகும். 3. போஜன பலியின் பிரமாணம். 14 முதல் 18 வரையிலான வசனங்கள் போஜன பலியின் பிரமாணத்தை விளக்குகிறது.
தகனிக்கப்பட வேண்டிய விதமானது ஒரு மெல்லிய மா அல்லது மாவில் சமைக்கப்பட்டவை எண்ணெயோடு கூட தூபவர்க்கம் இடப்பட்டு கைப்பிடி நிறைய எடுத்து தகனிக்கப்பட வேண்டும். கைப்பிடி மாத்திரமே தகனிக்கப்பட வேண்டும். மீதியான போஜன பலி ஆரோனையும் அவன் குமாரரையும் சாரும். அவர்கள் இந்த போஜன பலியை பிரகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் புசிக்க வேண்டும். இந்த போஜன பலியின் பிரமாணமானது விரிவாக இந்த புத்தகத்தின் 2வது அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. 4. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் செலுத்த வேண்டிய போஜன படைப்பு. நாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கான போஜன பலியை குறித்ததான விளக்கத்தை ஏற்கனவே கற்றிருந்தோம். இங்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் செலுத்த வேண்டிய போஜன பலியை குறித்ததான பிரமாணம் விளக்கப்பட்டுள்ளது. ஆசாரியனின் போஜன பலியானது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். இதில் எதுவும் புசிக்கப்படக்கூடாது. ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் போஜன பலியாக செலுத்த வேண்டும். அந்த மாவானது சட்டியிலே எண்ணெய் விட்டு சமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். 5. பாவ நிவாரண பலியின் பிரமாணம். பாவ நிவாரண பலி கட்டாயமாக செலுத்தப்படும் 2 முக்கிய பலிகளுள் இதுவும் ஒன்று. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் இதுவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட வேண்டும். இதன் இரத்தத்திலே கொஞ்சம் வஸ்திரத்தில் பட்டதாயினும் கூட அந்த வஸ்திரம் பரிசுத்த ஸ்தலத்திலேயே கழுவப்பட வேண்டும். இந்த சர்வாங்க தகன பலி இந்த பாவ நிவாரண பலி சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். ஒருவேளை செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். பாவ நிவிர்த்தி செய்த ஆசாரியனே அந்த பாவ நிவாரண பலியை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டும். எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவிர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். அதாவது ஒருவன் செலுத்தின பலியின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போய் பாவ நிவிர்த்தி செய்யப்படுவதற்காக தெளிக்கப்படுமேயாயின் அந்த பலியின் சரீரமானது ஆசாரியர்களால் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். நமக்கு தெரிந்திருக்கிறபடி சர்வாங்க தகன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவெனில், சர்வாங்க தகன பலியின் முழு அங்கமும் தகனிக்கப்படும். ஆனால் பாவ நிவாரண பலியின் கொழுப்பும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகங்களும் மாத்திரமே தகனிக்கப்பட்டு மீதியானவை ஆசாரியனை சாரும். அந்த ஆசாரியன் அந்த பலியை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருந்தது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த வேலை